நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நிறைய பேர் நம்மள கைட் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாகிலும் ஒரு முக்கியமான முடிவை நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல யாராகிலும் ஒருவர் நமக்கு கூடவே இருந்து நமக்கு கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அவங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வந்த பீப்புளோ இல்லாட்டி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை சந்திச்சவங்களோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்மள கைட் பண்ணா சரியான முடிவை நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறது உண்டு. அநேக நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம செய்யாதபடிக்கு அதுலயும் மற்றவர்களுடைய சிந்தனைகள் மற்றவர்களுடைய வழிநடத்துதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனரி அவருடைய பெற்றோர்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்துட்டாங்க. அவருக்கு வேற யாருமே அவருக்கு நிறைய காரியங்கள்ல கைட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னாலும் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் எனக்கு முதன்மையான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து செய்யக்கூடியவரா இருந்தாரு. இந்திய தேசத்துல அவர் அநேக மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்து சென்றவரா இருக்காரு. இவர் யார், இவருடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவருக்காக என்ன செஞ்சார் அப்படிங்கிறதா இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மிஷனோட வாழ்க்கையோட கூட சேர்ந்து உங்க எல்லாரும் இதே போல ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். 1867 ஆண்டு ஃப்ளோர்ஸ்டாட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிறந்தவர் தான் வால்பிரெக்ட் நேகல் என்று சொல்லக்கூடியவர். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல தான். ஆனா இவருடைய சிறு வயதுல இருக்கும் பொழுதே இவருடைய பெற்றோர்களை இவர் இழந்துறாரு. அவங்களுடைய பெற்றோர்கள் மறிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னந்தனியாக வளர்கிறவராக தான் இவர் காணப்பட்டாரு. அவருக்கு 18 வயது நிரம்பி இருக்கும் பொழுது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அந்த அறிக்கையும் செய்கிறாரு. அதற்கு பிறகு அவருக்கு ஊழியத்தின் மேல ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. சோ அவரை ஊழியத்துல இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பேசல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், பேசல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் குடிபெயர்ந்து போகிறாரு. அங்க இருக்கக்கூடிய பேசல் மிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியில 1886 ஆண்டுல அவர் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. 1892 ஆண்டு 6 வருட படிப்புக்கு பிறகு அவர் வெளியே வந்து ஒரு இவாஞ்சலிக்கல் லூத்தரன் மிஷன்ல ஜாயின் பண்ணி அவர் ஊழியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாரு. ஊழியத்துக்கென்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அதற்கென்று அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. இதற்கு பிறகு மலபார் கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில, அதாவது கேரளா சைட்ல இருக்கக்கூடிய பகுதியில கேனனூர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய நேகல் அவர்கள் குடிபெயர்ந்து வராரு. 1893 ஆண்டு டிசம்பர் மாதம் அங்க ஒரு ரெவரண்டாக, அதாவது ஒரு பாஸ்டராக அவர் அங்க வந்து சேர்றாரு. அங்க பேசல் மிஷனுடைய தலைமைத்துவத்தை அவர் எடுத்துக்கொள்கிறாரு. அந்த மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய பணிகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த மிஷனரி ஆர்கனைசேஷன் மூலமாக அநேக பிள்ளைகளுக்கு கல்வி உதவிகளை கொடுக்கறதுக்கும் அதே நேரத்தில் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காரியங்கள் செய்யப்படாம இருந்த காரணத்தினால இவருக்கு அது ஒரு பர்டனாகவே காணப்பட்டுச்சு. என்னன்னா அவரால் இண்டிபெண்டா ஊழியம் செய்ய முடியல, தனித்துவமா அவர் ஊழியம் செய்ய முடியல. ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்யணும் அப்படின்னாலும் இந்த ஆர்கனைசேஷனோட கூட இணைந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க ஒப்புக்கொண்டால் மாத்திரம் தான் அந்த காரியங்களை அந்த மக்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனைகள் இருந்து கொண்ட காரணத்தினால அவர் தன்னை அந்த பேசல் மிஷன்ல இருந்து அவர் பிரித்துக்கிட்டு தனிமையில அவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. இந்த பேசல் மிஷன் ஆக்சுவலா வன்னியன் குளம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்துச்சு. அங்க இருந்து அவர் குடிபெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பம் கொள்றாரு. அப்படி குடிபெயர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல தான் குன்னம் குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவரோட பேர் பரமல் ஐடூப் என்று சொல்லக்கூடியவர். அவரை சந்திச்சு அவரோடு கூட பேசும்பொழுது அவரோடு கூட இணைந்து ஊழியத்துல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய நேகல் அவர்களுக்கு வருது. சோ இவங்க இருவரும் சேர்ந்து குன்னக்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு மிஷன் ஸ்தலத்தை ஆரம்பிச்சு அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் இன்றைக்கும் கிறிஸ்துவத்தினுடைய மிஷன் ஸ்டேஷன்ஸ்ல ஒரு பழைய மிஷன் ஸ்டேஷனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழைய மிஷன் ஸ்டேஷனா இன்றைக்கும் இயங்கிக்கிட்டு வருது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு கூட இவர் இணையணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அந்த மக்களோடு கூட இணைந்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் மலையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை அவர் எழுத படிக்க நன்றாகவே கத்துக்கிட்டாரு. இதனுடைய பிரதிபலிப்பா குன்னங்குளம்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்க இவரை அவங்கள ஒருத்தரா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவருக்கு நல்லாவே எழுதவும் படிக்கவும் அதே நேரத்தில் மலையாளத்துல நல்லா சரளமாக பேசவும் தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால இவர் 1897 ஆண்டு ஏப்ரல் மாதத்துல ஹேரியட் மிச்சல் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அவர் திருமணம் செய்து கொண்டாரு. இவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன். குன்னங்குளம்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல இவங்க ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தாங்க. சோ இவங்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு இவங்க இந்த தம்பதியினருக்கு 5 ஆண் பிள்ளைகளும் 2
பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. அதுல ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் அவங்க இறந்து போயிடுறாங்க. சோ நம்மளுடைய ஹாரியட் அவர்களும் 1935ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அதாவது இது ரொம்ப வருஷம் கழிச்சுதான், பட் அவங்களுடைய டெத் எப்போ அப்படிங்கறத சொல்றதுக்காக நான் இப்பவே உங்ககிட்ட சொல்றேன். சோ நம்மளுடைய நேகலுடைய குடும்பத்துல மீதி இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா நேகல் அவர்களும் அவருடைய மனைவி ஹேரட் அவர்களும் அவருக்கு உயிரோடு இருந்த 4 குமார்களும் ஒரு பெண் பிள்ளைகளும் தான். சோ இந்த குடும்பத்தோடு கூட அவர் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய நேகல் அவர்களுக்கும் ஹேரட் அவர்களுக்கும் திருமணமான ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அவங்க நீல்கிரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போறாங்க. அங்க இங்கிலீஷ் ஓபன் பிரதரன் மிஷனரியாக இருந்து கொண்டு வந்த ஹேண்ட்லி பர்ட் என்று சொல்லக்கூடியவரை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த ஜூன் மாதம் அது அவங்க சந்திச்ச அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்துல நம்மளுடைய நேகல் அவர்கள் ஹேண்ட்லியோட கையால அவர் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறார். முழுக்க ஞானஸ்நானமும் அவர் பெற்றுக்கொள்கிறாரு. அந்த காலகட்டத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டு இருக்கு. அநேகம் மிஷனரியுடைய வாழ்க்கையில நம்ம இதை பார்த்திருப்போம். அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகிருக்கும். அது நடுவுலயே அவங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ நம்மளுடைய நேகல் அவர்களும் அவருடைய மிஷனரி படிப்பை முடிச்சு மிஷனரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல தான் அவர் நம்மளுடைய ஹேண்ட்லி பர்ட்னுடைய கைகளால அவர் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறாரு. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் இது. அதுக்கு பிறகு 1906ஆம் வருடத்துல நம்மளுடைய நேகல் அவர்கள் ஒரு ஆர்ஃபனேஜோட தொடங்குறாரு. அதாவது அனாதை பிள்ளைகளை அரவணைக்கிறதுக்கும் மற்றவர்களால கைவிடப்பட்ட பிள்ளைகளை அரவணைக்கிறதுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டுறாரு. அதோடு கூட விதவை பெண்களுக்கான ஒரு ஹோமியம் அவர் கட்டுறாரு. இது கட்டுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்குன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில திருசூர் சிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நெல்லிக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி. இங்க அவர் ஒரு ஆர்ஃபனேஜையும் ஒரு விடோஸ்க்கு விதவைகளுக்கு ஒரு ஹோமியம் அவர் கட்டுறாரு. இது இன்றைக்கும் இயங்கிக் கொண்டு வரக்கூடிய ஒரு விடுதியா இது இருக்கு. ரெஹபோத் என்று சொல்லக்கூடிய பெயர்ல இந்த விடுதி இன்றைக்கும் இயங்கிக் கொண்டு வருது. நம்மளுடைய நேகல் அவர்கள் இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் அவர் இங்க இருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த நீல்கிரீஸ் பகுதியில அவர் வாழ்ந்தது ரொம்ப அதிகமான வருடங்கள். இந்த காலகட்டத்துல அநேகம் பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அவர் சொல்லக்கூடியவரா இருந்தாரு. குறிப்பா அவர் நடத்தி கொண்டு வந்த ஆர்ஃபனேஜ்லயும் சரி, அந்த விதவைகளுடைய விடுதலையும் சரி, இந்த 2 இடங்களிலும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லி அங்க இருக்க எல்லாரையும் கிறிஸ்துவத்திற்குள்ளாக வழிநடத்தக்கூடியவரா அவர் இருந்தாரு. அவர் இருந்த அந்த பகுதியிலேயே சபைகள் எழும்புவதும் அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறதுமாக அநேக காரியங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டே வந்துச்சு. அதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு தவறான முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா அவர் எடுத்த நல்ல முடிவு வித்தியாசமாக மாறி போனதை நம்மளால பார்க்க முடியும். 1914ஆம் ஆண்டுல நேகல் அவர்கள் என்ன செய்யறாருன்னா அவருடைய மூத்த 2 குமாரர்களை கூட்டிட்டு ஜெர்மனி தேசத்துக்கு போறாரு. அவருடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துல அந்த 2 மூத்த குமாரர்களுக்கும் வேண்டிய நல்ல படிப்பை கொடுத்துட்டு 6 மாதங்களுக்குள்ளாக மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறதுதான் அவருடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா அவர் போன சமயத்துல வேர்ல்ட் வார் 1 நடந்து கொண்டு இருந்த அந்த காரணத்தினால அவரால் திரும்பவுமாக இந்திய தேசத்துக்குள்ளாக வர முடியல. குறிப்பா அதற்கு அப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய தேசத்தை கைப்பற்றி இருந்த அந்த காரணத்தினால ஒரு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மலபார் கோஸ்ட்ல முக்கியமாக பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல ஒரு ஜெர்மனால உள்ள நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. அதனால நம்மளுடைய நேகல் என்ன செய்யறாருன்னா அவர் சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு அவர் போயிடுறாரு. நேகலும் அவருடைய 2 குமாரர்களும் சுவிட்சர்லாந்துல இருக்காங்க. ஆனா நேகலுடைய மனைவியும் மற்ற இன்னும் 2 குமாரர்களும் ஒரு பெண் பிள்ளையும் இங்க மலபார் கோஸ்ட்ல விடப்படுறாங்க. இப்படி இருவர்களும் இந்த ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதி பேர்களும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அவங்களுடைய வாழ்நாள்ல வந்துச்சு. அந்த நேரத்துலதான் பாரோர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல நம்மளுடைய நேகல் ஆரம்பிச்ச ஒரு சபை இருந்துச்சு. அங்கதான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிச்சிருந்தாரு. 1917ஆம் ஆண்டுல இந்த பாரோர்ல இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய ஐக்கியத்திற்கு நம்மளுடைய நேகல் அவர்கள் எழுதின ஒரு கடிதத்துல அவருடைய தீராத தாகத்தை பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இங்க இந்திய தேசத்தினுடைய மக்களுக்காக அவருக்கு இருந்த தீராத தியாகத்தை நம்மளால இந்த லெட்டர் மூலமாக தெரிஞ்சிருக்க முடியும். அவர் எழுதின வாக்கியங்கள்ல ஒரு வாக்கியம் இப்படியா இருக்கு, மை ஸ்வீட்டஸ்ட் ட்ரெஷர்ஸ் ஆர் இன் இந்தியா, மை ஹார்ட் பிலாங்ஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்பவும் பிடித்தமான பொக்கிஷம்
இந்தியாவில தான் இருக்கு, என்னுடைய இதயம் இந்தியாவுக்கு தான் சாரும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் இந்த வாக்கியங்களை அவர் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மாக்களுக்காகவும் அவர் ரொம்பவே பரிதவிக்கக்கூடியவராக இருந்தாரு. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கான தாகத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டவராக இருந்தாரு. அவர் ஜெர்மனிக்கு திரும்ப போயிட்டாலும், அதாவது தொடர்ந்து அவரால் இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னாலும், அவர் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு சில குறுகிய காலகட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அநேகருக்கு அவர் சொல்லிட்டு தான் சென்றிருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய நேகல் அவர்களுடைய விருப்பம் இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையில சுத்தமா நிறைவேறாமையே போயிடுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா அவருக்கு பால்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நோயால அவர் பாதிக்கப்பட்டு முழுதுமாக படுத்த படுக்கையாக அவர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்பவும் பலவீனங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா வைட்னஸ் பைபிள் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதாகம கல்லூரியில அவர் பிரசங்கித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு இதயம் நின்று போனது. சோ ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகி அவர் அந்த இடத்திலேயே மரித்தும் போகிறாரு. 1921 மே மாதம் 12ஆம் தேதி ஆண்டவர் அவர் எடுத்துக்கொள்கிறாரு. அதே இடத்துல அவர் அடக்கம் பண்றாங்க. நம்மளுடைய ஹேரியட் அவர்கள், அதாவது நம்மளுடைய நேகலினுடைய மனைவி ஹேரியட் அவர்கள் திரும்பமாக ஜெர்மனிக்கு அவருடைய மற்ற எல்லா காரியங்களையும் அவங்க பார்த்துக் கொள்கிறாங்க. நேகலினுடைய ஊழியங்கள் வெறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவர் அதிகமாக புத்தகங்கள் எழுதக்கூடியவராகவும் இருந்தாரு. குறிப்பா சொல்ல போனா 1898 கிறிஸ்டியன் பேப்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருந்தாரு. அநேகரால ரொம்பவும் விரும்பி வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகமா இது காணப்பட்டுச்சு. அது மாத்திரம் கிடையாது, அவர் அநேக பாடல்களையும் எழுதியிருக்காரு. அவர் எழுதின அநேக பாடல்கள், குறிப்பாக மலையாள பாடல்கள், இன்றைக்கு வரைக்கும் சபைகள்ல நம்ம எல்லா டினாமினேஷன்ஸுடைய ஆட்களாலையும் பாடிக்கொண்டே வரக்கூடிய பாடல்களாக இன்றைக்கும் அது இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய நேகல் அவர்கள் செய்த ஊழியம் இன்றைக்கும் நம்மள அநேகருக்கு தெரியல அப்படின்னா கூட மலையாளி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி மத்தியில இன்றைக்கும் அவர் இன்னும் பேசக்கூடியவராக இருக்கிறாரு. கேரளாவுக்கு அவர் சுவிசேஷத்தை கொண்டு சேர்த்த காரணத்தினால அவர் இன்றைக்கும் மதிக்கப்படக்கூடியவர்களில் ஒருவராக அவர் இன்றைக்கும் அவர்கள் மத்தியில காணப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இவர் மறைந்தாலும் இவருடைய வாழ்க்கையில இவர் செஞ்ச காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச காரியங்கள் என்றைக்குமே மறைந்து போகாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கு வரைக்கும் இவரை பற்றி நாமும் பேசுகிற அளவுக்கு இவர் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவருடைய வாழ்க்கையில இவர் செஞ்ச எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தெய்வம் இதை அங்கீகரித்திருப்பார் அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் இவரை போல ஆண்டவருக்கென்று ரொம்பவும் பயபக்தியாக நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கென்று நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இவரை போலவே நாம் செய்யக்கூடிய ஊழியங்களும் ஆண்டவருடைய பார்வையில அங்கீகரிக்கிற வண்ணம் நம்மளுடைய ஊழியங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் காணப்பட ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கான சிந்தனைக்கு, ஜெபத்தினால் இளைப்பாறுதல் பெறாதவன் இன்னும் தேவனிடத்தில் சேரவில்லை அப்படிங்கிற வாக்கியத்தை ஜீவ நீரோடு என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலமாக சொல்லியிருக்காங்க. நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு துன்பங்களும் கஷ்டங்களும் எந்த சோதனைகளா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் இளைப்பாறுதல் பெறுகிறதுக்கு, அதாவது நம்மளுடைய மனது மறுபடியும் சமாதானத்தினுடைய நிலைக்கு வருகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம் தான். ஒருவேளை ஜெபிச்ச பிறகும் நமக்கு சமாதானம் நம்மளுடைய மனசுக்குள்ள வரல, நம்மளுடைய துன்பங்கள் நீங்கி நம்ம இளைப்பாறுதல் அடையல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் ஆண்டவர் இடத்துல போய் சேரவில்லை அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தமா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு நெருங்கி ஜீவிக்கல அப்படிங்கறதா நம்மளுடைய அர்த்தமா இருக்கும். நம்மள ஆண்டவர் இடத்துல நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய பாவம் இன்னும் தடையாவே காணப்படுது அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தமா இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா துன்பங்கள்ல இருந்தும் நம்மளுடைய எல்லா இன்னல்கள் இருந்தும் நம்ம ஜெபிச்சு ஆண்டவர் இடத்துல இருந்து முழு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாக, ஆண்டவர் இடத்துல இருந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாக, நம்மளுடைய பாவங்கள் நமக்கு தடைகளா இராதபடிக்கு நாம அதை ஆண்டவர் இடத்துல அறிக்கையிட்டு முழு இளைப்பாறுதலை ஆண்டவர் இடத்துல ஜெபித்து பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற அர்த்தத்தோட கூட தான் இந்த காரியங்களை, இந்த வாக்கியங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நிச்சயமா விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோட கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.